ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சென்னையில் வந்து அந்த ஒரு காரில் போன 2 மணிக்கு போன பெண்களை வந்து ரெட்டு வண்டியில் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சில கட்சி கொடிகள் வேற இருந்துச்சு. சேஸ் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் குறுக்க வந்து மறைச்சு கண்ணாடி வரையும் ஓப்பன் பண்ண சொல்லி பார்த்துருக்காங்க. எப்படியோ அந்த பொண்ணுங்க மேனேஜ் பண்ணி எஸ்கேப் ஆகிருக்காங்க. எஸ்கேப் ஆனது இல்லாமல் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் மோர் தென் அ வீக் சம்திங். ஸோ இன்னுமே அவங்கள ட்ரேஸ் பண்ணி பிடிக்க முடியல. அந்த வீடியோவில் அவ்வளோ கிளியராக இருக்குது, கார் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே என்னத்தை வச்சு அவங்க பிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செகண்ட்லி வந்து அந்த டைம்ங்கிறது வந்து நார்மலி வந்து இப்போ இந்த பொண்ணுங்க காரில் இருந்தாங்க, தப்பிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. நார்மலி வந்து ஒரு கடைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர தன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுற எல்லா பெண்களும் அந்த நேரத்தில் வந்து வேலை விட்டு போகிற நேரம். ஸோ அவங்களுடைய கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கும்பல் இப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அப்படி ஏதாவது ஒரு சகோதரியோ யாரோ மாட்டு இருந்தா என்ன ஆகுறது? இதை இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம எல்லாரும் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே, என்னமோ பெண்கள் தெய்வம்லாம் என்னென்னமோ ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், வீடியோ போடுறோம். இன்னும் இப்படிலாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒன்னு சொல்லிக்கிறேங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னா இந்த மாதிரி வீடியோக்களோ இந்த மாதிரி விஷயங்களையோ வந்து சோசியல் மீடியாவில் இன்னும் வைரல் ஆகணும். நிறைய வந்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். எதனால் இப்படி இருக்குன்னு வந்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி விவாதங்கள் வரணும். ஏன்னா இதெல்லாம் வந்தால் தான் வந்து இதை நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சில பெண்கள் சகோதரிகள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. ஒரு ரேப் கேஸ்க்கு இல்லைன்னா ஒரு பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தண்டனை இருக்குது. என்னப்பா சேஸ் தானப்பா பண்ணாங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த இடத்துல உங்கள் பொண்ணோ இல்லை உங்கள் வீட்டை சார்ந்த ஏதாவது ஒரு பொண்ணோ இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து மக்களும் பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஏதா பேசுங்கப்பா, அவ்வளோதான் சொல்ல முடியும்.